வெளிப்படுத்திய அந்த உழைப்பு, இரண்டாவது ஒவ்வொரு நிலையிலும் அவருக்கு உறுதுணையாக இருந்த ஊடக நண்பர்கள் என்பதில் நிச்சயம் இன்னொரு கருத்து இருக்க முடியாது என்பதை உங்கள் கரவொலியோடு நீங்கள் அதை தெரிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். என்ன ரெண்டே கை தட்டின 7 பேருக்கு நன்றி. இது நம்முடைய குடும்பம் என்கிற காரணத்தினாலோ அல்லது தன்னடக்கத்தாலோ நீங்கள் அதை பெரிதாக காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் கூட ஒவ்வொரு முறையும் ஊடகத்திலே இருக்கிற அச்சுத்துறை, காட்சித்துறை, வானொலி என்று இவர்களை தனிப்பட்ட வகையிலே மிகுந்த மரியாதையோடும் அன்போடும் நடத்த வேண்டும் என்பதிலே டாக்டர் கணேஷ் அவர்கள் மிகுந்த அக்கறை கொண்டவர்கள். ஒவ்வொரு செயல்பாட்டையும் பெரிய அளவில் ட்ரெண்டிங்காக ஆக்குவதுன்னு சொல்லுவாங்களே, அதை செய்து காட்டியவர்கள் நீங்கள் தான். அதற்கு ஒரு அண்மை உதாரணம் திரு லஷ்வின், டாக்டர் பிரீதா லஷ்வின் அவர்களுடைய இந்த திருமணம் டாக் ஆஃப் த சிட்டி, டாக் ஆஃப் தி டவுன் என்பதையெல்லாம் தாண்டி டாக் ஆஃப் த கண்ட்ரி என்றே சொல்லலாம். அப்படி ஆக்கினீர்கள் என்றால் அது உங்களுடைய ஊடகத்தினுடைய தனிப்பட்ட வலிமையை காட்டுகிறது. சொல்லப்போனால் அன்னைக்கு திருமணத்தில் கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. டாக்டர் ஐகேஜி அவர்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, எக்ஸ்க்ளூசிவாக உங்கள் எல்லாரையும் அன்னைக்கு கவனிக்கணும் அப்படின்னு ஆசை உள்ளுக்குள் இருந்தாலும் சம்பந்தின்ற முறையில், பெண்ணை பெற்றவர்கிற முறையில் ஏராளமான பணிகள் அவருக்கு இருந்ததால் அதை தனிப்பட்ட வகையிலே ஒரு முறை காட்ட வேண்டும் என்கிற அவருடைய ஆசையை இன்றைக்கு எப்படியும் நிறைவேற்றி விடுவது என்பதற்காகத்தான் இதை ஒருங்கிணைத்திருக்கிறோம். புதுமண தம்பதிகளுக்கு உங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை நீங்கள் கரவொலியோடு அந்த தம்பதிகளுக்கு தெரிவிக்க வேண்டும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு அவர்கள் மன நிறைவும் அனைத்து சிறப்புகளும் பெற்று வாழ வேண்டும் என்கிற வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் மீண்டும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒவ்வொரு முறையும் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கிற காரணத்தினாலேயோ என்னவோ, அவருடைய படைப்பு என்பதாலோ என்னவோ, எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், குறிப்பா எல்லாரும் சாப்பிட்டுட்டு போனோம் அப்படின்றதுல டாக்டர் ஐசரி கணேஷ் அவர்களுடைய அந்த குணத்தை பலமுறை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதே போல அதற்கும் இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். சாப்பாடு தயாரா இருக்குன்ற காரணத்துக்காக இல்லை, வயிறறிந்து உணவளிப்பது அப்படின்னு சொல்லுவாங்களே, அம்மா ஸ்தானத்தில் இருந்து செய்கிற அதையும் இன்றைக்கு செயலாக ஆக்கி இருக்கின்றார். எம்ஜிஆர் அவர்களுடைய வளர்ப்பு அன்றைக்கு தனிப்பட்ட வகையில் உங்கள் எல்லோருக்கும் உரிய சிறப்பையும் மரியாதையும் செய்ய முடியவில்லை என்கின்ற அந்த ஒரு சின்ன குறையையும் இன்றைக்கு முறையாக நிறைவேற்றி விடலாம் என்பதற்காக இந்த பெருமக்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். என்னை விட வருங்காலத்தில் இன்னும் டாக்டர் கணேஷ் அவர்களுடைய அந்த கனவுகள் சிறப்பாக நடக்க வேண்டும், எங்களோடு நீங்கள் உங்களோடு நாங்கள் என்று கைகோர்த்து இதுவரையில் பல கனவுகள் நிறைவாவதற்கு நீங்களும் பக்கத்துணையாக இருந்தது மாதிரி இனி வருங்காலத்திலும் டிவி, நெட் மீடியா, பிரிண்ட் மீடியா, எஃப்எம், அதே மாதிரி நம்முடைய காவல்துறை நண்பர்கள் அனைவரும் பக்க பலத்தினால்தான் இந்த பிரம்மாண்ட வளர்ச்சியை வேல்ஸ் கல்வி நிறுவனம் அடைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, பல்துறை வித்தகராக ஒரு பன்முகம் கொண்ட சாதனையாளராக இருக்கிற இந்தியாவினுடைய கல்வி தந்தைகள் மிக குறைவானவர்கள். அதில் நம்முடைய ஐசரி கணேஷ் அவர்கள் ஒருவர் என்பதும் அவருடைய சிறப்புகளில் ஒன்று. எதுவாக இருந்தாலும் அது சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும், எதுவாக இருந்தாலும் இந்த மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதையே அடிப்படை அளவுகோலாக வைத்து செயலாற்றுகிறவர் அவர்கள். இன்றைக்கு அந்த அடிப்படையில் ஊடகத்துறை சொந்தங்களையும் சிறப்பாக தன்னுடைய அன்பையும் மரியாதையும் காட்ட வேண்டும் என்கின்ற முறையிலே இன்றைக்கு அழைத்திருக்கிறார். இப்பொழுது வருங்காலத்தில் இன்னும் சிறப்பாக இதை அடுத்த எல்லைக்கு எடுத்து செல்வதற்கும் உங்களுடைய துணையை நாங்கள் வேண்டி இருக்கின்றோம். தொடர்ந்து இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் ஒருவராக இருக்கிற after all this is our family function, I request Dr. ஐசரி கணேஷ் அவர்கள் to share his own ideas and greet the gathering. Sir, please. அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். வேல்ஸ் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 33 வருஷம் முடிஞ்சிருக்கு. இந்த 33 வருஷத்தில் நிறைய கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 52 இன்ஸ்டியூஷன்ஸ்
வேல்ஸ் குழுமத்தில் ரன் பண்ணிகிட்ருக்கோம். சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் லண்டனில், சிங்கப்பூரில், துபாயில் கிட்டத்தட்ட 48,000 மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். 8,000 ஊழியர்கள் அல்லாத ஊழியர்கள்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ என்னுடைய எல்லா 33 வருஷத்தில் என்னுடைய முதல் மகள் பிரீதா கணேஷ்க்கும் லக்ஷ்மின் குமாருக்கும் திருமணம் நடந்தது. ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. எங்களால் முடிந்த அளவுக்கு எல்லாமே பண்ணோம். ஸோ நீங்கள் எல்லாரும் வந்திருந்தீங்க. உங்களை எல்லாரையும் தனியாக கவனிக்க முடியல, தனியாக சாப்பாடு கொடுக்க முடியல அப்படின்ற ஒரே காரணத்தினால, இது எனக்கு தெரியும், முன்னாடியே நாங்கள் இதை பிளான் பண்ணோம். கல்யாணத்துக்கு முன்னாடி இதை பண்ண முடியல, வேறு சில காரணங்களால். அட்லீஸ்ட் முடிஞ்ச உடனே இதை முடிச்சிடணும், அவங்கள எல்லாரையும் பார்த்துடணும் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி இந்த விருந்து வச்சுருக்கோம். ஸோ இது நம்ம வீட்டு விருந்து. நீங்கள்லாம் வந்து என்னுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தவர்கள், என்றைக்கும் இருப்பவர்கள். இது வந்து எஜுகேஷன் மட்டும் இல்லை, சினிமா துறை எடுத்துக்கிட்டாலும் இன்றைக்கி வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் வந்து நிறைய படங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டு உங்களை எல்லாரையும் வச்சு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கல்வியாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும், அதாவது தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட்டாக இருந்துகிட்ருக்கேன். ஸோ அதையும் நல்ல முறையில் செஞ்சிட்டு இருக்கிறோம். ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் உறுதுணையாக இருந்துகிட்டு இருக்கீங்க, இனிமேலும் இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாரையும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு, உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக நானும் என்னுடைய மகளும் மருமகனும் இங்கே வந்திருக்கிறோம். உங்களை எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய இல்ல திருமணத்தை வந்து பட்டி தொட்டி எல்லாமே எடுத்துகிட்டு சென்றதுக்கு நீங்கள் தான் முதல் காரணம். அதற்காகவும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் திருமணத்துக்கு வந்த முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், ஆளுநர் மற்றும் சினிமா கலைத்துறை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வருங்காலத்திலும் உங்களுடைய ஆதரவை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Since this is your function, for the newly married couple, our reporters would like to honor and greet the newlywed couple, Mr. Xavier, Mr. Baleshwar. ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்க வேண்டும் என்றுதான் அந்த புதுமண தம்பதிகளுக்கு சிறப்பு செய்ய இவர்கள் வருகிறார்கள். அதே போல தயாராக பரிசுகளோடு வந்திருக்கிறவர்கள் வரலாம். வாழ்த்த வேண்டும் என்கிறவர்கள் இருந்த இடத்திலிருந்தே வாழ்த்தலாம்.